அப்புறம் புஷி போய் அவருக்கு போகிற வரல எவனா சேரகிற நவத்திடக்கூடாது. ஒயருகிற புஷியை பற்றி பேசினாலே இந்த மாதிரி ஆகும். திருமாவளவன் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் போனோம் அந்த இவர்கள் யார் இந்த பேச்சுவார்த்தை குழு வாங்க உட்காருங்க, அப்படியே சைடு கதவு திறந்து உள்ளே போங்க. உள்ளே போனால் ஆதவ அர்ஜுன் மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன்னா மோடி துணையோட கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்புறம் மோடி துணையோட அதிமுக ஆட்சி. மோடி துணைனா மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுவார். எடப்பாடி ரொம்ப குறைச்சி மதிப்பு. கட்சி அவர்கிட்ட இருக்கு, பொதுக்குழு செயற்குழு அவர்கிட்ட இருக்கு. விஜயகாந்த் நடந்ததில்லை, அது விஜய்க்கு நாளைக்கு நடக்கும். பொண்டாட்டி கூட தான் இருக்காங்க. பொண்டாட்டி ஒன்று விட்டு ஓடி போயிட்டான்னு கோவன் வச்சு பேசுகிறாங்க, கோவன் பேசுகிறாங்க. இந்த கருத்தை அப்படியே டெவலப் பண்ணுவாங்க. தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வரப்போறாரு, ஓராண்டுக்குள்ள தேர்தலுக்கு இன்னும் இருக்கு, ஓராண்டுக்குள்ள முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஐனா நாகேந்திரன் சொன்னதா ஒரு வீடியோக்கள் சமூகத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து இன்னும் ஓராண்டு தேர்தலுக்கு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தப்பிக்கிற மாதிரியான ஒரு தொனியில பேசிட்டு நகர்ந்துட்டாரு. ஆனா விஜய் திரும்ப என்டிஏக்குள்ள வரப்போறாரு. ஈவன் இந்த என்டிஏ உறுதியானதுக்கு அப்புறமும் சில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜய் வந்தா நல்லது அப்படின்லாம் திரு ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பேசினாங்க. இப்போ விஜய்க்கான கதவு என்டிஏல திறந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா என்டிஏல பாஜக என்டிஏக்குள்ள ஏடிஎம்கே போறதுக்கு முன்னாடியே விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஏன்னா விஜய் வந்தாருன்னா அந்த கூட்டணி பலம், ஈஸியா ஸ்வீப் பண்றாங்கன்னு ஊருக்கே தெரியும். அப்போ என்டிஏ கூட ஏடிஎம்கே போனா பிறகு அது ஒரு பலம் ஆகும். விஜய் வராட்டினாலும் அந்த இது ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் விட்டு அடிச்சிருவாங்க. விஜய் வந்தா கூடுதல் பலம். கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையான்ற மாதிரி தான். அப்ப ராஜேந்திர பாலாஜி என்ன கசக்குமா? மேட்ரு அது இல்லை, யதார்த்தம் என்ன இவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் வந்து இன்னும் தேர்தல் 1 வருஷம் இருக்குங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் அவங்க இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்காக நாங்கள் சொல்ல முடியுமா அப்படின்றாரு. இதை அழகா அப்படி திருப்பி ஓராண்டுக்குள் முடிவெடுப்போம், தாவேகா என்டிஏவில் தாவேகா ஓராண்டுக்குள் முடிவெடுப்போம்னு ஒரு பிரபல சேனல் மிஸ்லீடு பண்ணி போடுறாங்க. அதுக்கு பின்னணி என்னன்னா விஜயை பிஜேபியில் போறாரு, என்டிஏக்குள்ள போறாரு, பிஜேபிக்குள்ள கூட்டணி, இப்படியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா விஜய்க்கு விழ வேண்டிய முஸ்லீம் வாக்குகள் விஜய்க்கும் விழாது, இங்கேயே தங்கிடும். விஜய் வந்து என்னைக்கு இருந்தாலும் போயிடுவாரியா இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்களா? அப்புறம் கிட்ட நெருக்கத்துல என்ன போவே இல்லை, தேர்தல் முடிஞ்சோன்னு போயிடுவாரு, ஏன்னா பாரு அப்படின்னு. அப்போ இருக்கிற ஒரு 10% ஓட்டு போகாம இருக்கட்டுமே. அதாவது திமுக தான் காரணம். ஒரு 100 முஸ்லிம்கள் வேற என்ன போட்ட சேனல் என்ன பேசுறது? அதிமுக அமைச்சர்கள் கூட்டணிக்கு வரணும்னு பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆனாலும் அவர் விஜய் பக்கம் கடுமை காட்டாம தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குன்னு மாநில தலைவர் சொல்லிட்டு போறாரு. பொடி வச்சு பேசுறது அவங்க, இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக்? நான் தான் பிரிச்சு சொன்னேன்ல, விஜய் வந்தா லாபம்ன்றப்போ ஓகே சார் வேணான்னு யாரும் மறக்க மாட்டாங்க. அதான் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாஸ் சொல்றாரு. விஜய் பத்திய கேள்விக்கு உங்களெல்லாம் தொங்கல்ல விடணும்னு அவரு என்ன 1 வருஷம் இருக்குது இப்ப போய் கேட்டுக்கிறீங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. ஆனால் இது எல்லாவற்றையும் சேகரித்து அதற்கு ஒரு தலைப்பை உருவாக்கி அதை வந்து இவர் பாஜகவுக்கு போறாரு, பாஜகவும் இவரை எடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்குது, 1 வருடத்துக்குள்ள முடிவெடுப்பாங்கன்னு ட்விஸ்ட் பண்ணி மிஸ்லீடு பண்றாங்கல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை தான் நான் சொல்றேன். அந்த வேலையை என்ன ஏடிஎம்கே செய்து இல்ல தாவேகா செய்தா? அப்ப எதிர் திசையில விஜய் பாஜகவுக்கு போறாரு, விஜய் பாஜகவோட இணைவார், விஜய் என்னைக்கு இருந்தாலும் என்டிஏ கூட்டணி சப்போர்ட் பண்ணுவார்னா யாருக்கு லாபம் அப்படின்னா அவங்க இந்த வேலையை பண்றாங்க. ஏன் பண்றாங்க? விஜய் தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய மக்கள் வாக்குகளை ஈர்க்கக்கூடும். ஏன்னா இஸ்லாமிய மக்கள் வாக்கு திமுகவுக்கு மட்டும்தான், ஏடிஎம்கே போவாது, இவனுக்கு போவாது, சீமானுக்கும் போவாது. அப்போ விஜய்க்கு போறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த நரேட்டிவ். இதற்காக உருவாக்கப்படுவது தான் இந்த வார செய்திகள்லாம். இது அந்த ரசிகர்களுக்கு, மற்ற அந்த தொண்டர்களுக்கு, அந்த தலைவன்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொன்னா கூட இவர் பாரு அப்படின்னு 10 போட்டோ போடுறாங்க, இவங்களாம் நம்பாதீங்க, இவங்களாம் இது. அப்போ அவன் தான் பி டீம், டிஎம்கேவுடைய பி டீம்.
இந்த போடுறான்ல அவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இப்போ வந்துட்டு திடீர் தாவேக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? திடீர் பாயாசம், திடீர் இது மாதிரி இப்போ திடீர் தாவேக ஆதரவாளர். அவன் பார்த்தீங்கன்னா வழக்கமா இருக்கிற தாவேக ரசிகர் இருக்காங்க, அவனை விட இவன் பயங்கரமா இருக்கிறான். இவன் தான் பொங்குறான். அவனு கூட லேசா இல்லையப்பா நம்மளெல்லாம் அப்பப்போ பேசுறான், இல்ல அப்படின்னு இவன் தான் பொங்குறான். அந்த மாதிரி திடீர் பாயாசம் மாதிரி இந்த திடீர் போராளிகள் இதுக்கு கூட எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை யாராவது ஒருத்தர் சுட்டி காமிச்சாலும் அவங்கள தசை திருப்புற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று இதுல என்னன்னா, ஏற்கனவே விஜய் அதிமுக கூட்டணி சேர போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து ஒரு பிரபல பத்திரிகையில வந்து ஒரு பெரிய கவர் ஸ்டோரியாவே வந்தது. உடனடியா தாவேகா தரப்புல இருந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு அடுத்த நாளே ஒரு மறுப்பு கொடுத்தாங்க. ஆனா எந்த காலம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒண்ணு வந்துச்சே 3 நாளைக்கு முன்னாடி. இல்ல முதல் புள்ளி வரும்போதே அதை அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா இப்போ என்டிஏ கூட விஜய் வரப்போறாருன்னு ஒரு வாரமா செய்தி வந்துகிட்டே இருக்கு, பேச போறாங்க. ஆனா விஜய் தரப்புல ஒரு விதமான மௌனமா இருக்கிறதுனாலதான் இந்த சந்தேகம் இன்னும் அதிகரிக்குது. நான் இப்ப என்னங்க சொன்னேன், ஏன்பா உனக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்றாயா, அதுல போய் அதுக்கு மறுப்பு தெரிவிங்க. நாங்கள் என்றும் இஸ்லாமிய மக்கள் பக்கம் தான். பாயாசத்தையே எதிர்க்கிறவங்க பாசிசத்தை எதிர்க்க மாட்டோமா? நாங்க எந்த காலத்திலயும் கூட்டணி கிடையாது சொல்லுங்கயானா அப்ப ஒரு லேக் இருக்கு அங்க. ஒரு நம்ம மேல லேக்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, தெரிஞ்சுதான் அலோவ் பண்றாங்கன்றீங்க. அப்படியே இருக்குது. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாப்ல, 8-10 வருஷமா கோமால இருக்கு, அது இது கமல்ஹாசன் கோச்சுவாப்ல. காது கேட்கும் ஆனா எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. சேம் அதேதான், காது கேட்கும் பார்க்கும். கோபால் சாரா ஏதோ பேர் சொல்லுவாங்க. இல்லங்க, அந்த டாக்டர் ஒண்ணு சொல்லுவாப்ல, இதுக்கு இந்த கேரக்டருக்கு ஏதோ சொல்லுவாப்ல, அப்ப கமல் கோச்சுக்குவாப்ல. மனுஷங்க அவரு, அதை போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு இதுன்னு பேசுவாரு, இல்ல வேற ஏதோ ஒரு சொல்லுவாரு. அப்போ அந்த மாதிரி அதுக்கு காது கேட்கும் பார்க்கும் எல்லாம் பண்ணும், ரியாக்ட் பண்ணாது. அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன பண்றது? அரசியல்ன்றது நீங்க அடிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை நோக்கி திசை திருப்பப்படும் விஷயங்களே நீங்க திருப்பி அடிக்கணும். இப்ப சீமான பி டீம் சொன்னாங்களா? என்ஐஏ சோதனை வந்தோன்னு என்ன சொன்னார் சீமான்? இப்ப என்ன சொல்லி பி டீம் நீங்களா பாத்தியா, இப்ப என்னடா சொல்றீங்கன்னு கேட்டார். இதுதான் அரசியல். ஆனாலும் அவரை வாயை விட்டு ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக சொன்ன ஒரு விஷயத்த பெருசாக்கி விட்டாங்க. அப்போ அதையே வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஒன்றும் இவங்களுக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனாலும் தன் வாக்குகளை இங்க இருந்து போகக்கூடாதுன்னு குட்டி அணைச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதை நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியும், இது ஏன் இப்படி பண்றாங்க, இதுக்கு பின்னணி என்னன்னு. அப்போ அதை சுட்டி காமிச்சா கூட அதையும் அந்த அப்போ நீங்க தெரிஞ்சுதான் அமைதியா இருக்காங்க அப்படின்னா, அப்போ விஜயோட அனுமதி இல்லாம அமைதியா இருக்க மாட்டாங்க. இந்த செய்தியை விஜய் கண்டிப்பா பார்த்திருப்பாரு, இப்படி ஒரு நரேட்டிவ் போதுங்கிறத விஜய் கவனிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப தெரிஞ்சு அலோவ் பண்றாங்கன்னா தாவேகாக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கோ? ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தாவேகா இத்தனை வருஷம் பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ நீங்க இப்படி பேசுறீங்க ப்ரோ? அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்ல ப்ரோ. அவங்களோட இது தெரியல ப்ரோ, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ப்ரோ. தெரியாதுன்னா நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அது கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி ப்ரோ, இங்க இருந்து அங்க சொல்லணும். இப்போ ஆதவுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அறிக்கை வரணும்னா அது ஒரு புஷி கிட்ட சொல்லணும், விஜய்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாது. புஷி அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு பார்க்கணும். அவரு விஜய்கிட்ட சொல்றதுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, போற வரல எவனா சேருக்கு எடுத்துன்னு போறாங்கன்னா எப்பான்னு அதுல மைண்டு போயிடும். இல்லை ஒயர் பக்கம் போகணும்னா அது பக்கம் போயிடும், ஸ்பீக்கர் பேசுனா அது பக்கம் போயிடும். அதெல்லாம் மீறி அவர் போய் விஜய்கிட்ட சொல்றாருன்னா விஜய் ஒரே வார்த்தை சொல்லுவார், ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட போய் பர்மிஷன் வாங்குங்க, அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா பண்ணுங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவர் உலக மகா, அப்ப அவரு இதெல்லாம் நரேட்டிவ் இல்லை அப்படி இப்படின்னு அவர் இல்லை, ஒருவேளை அவர் முடிவு பண்ணாருன்னா அதுக்கு அறிக்கை எழுதணும், அப்புறம் அதுக்கு எங்கேயாவது ஓடணும். இல்லை ராஜ்மோகன் எங்க இருக்கிறான்னு பார்த்து அவர்கிட்ட கொடுத்து எதை பண்ணி அப்புறம் அறிக்கை எழுதி அது வரணும். இதுக்கே ஆயிடும் நாள். அதனால அந்த வேலையை பண்ணி இல்ல. இந்த அதிமுக தொடர்பான விவகாரத்துக்கு உடனடியா ரியாக்ட் பண்றாங்கல்ல, சோ அங்கேயும் அப்போ இந்த ஆதாவர்ஜுனா மட்டும் தான் நடுவுல இல்ல, மத்தபடி நீங்க சொன்ன இந்த ஆட்கள் எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கு உடனடியா ரியாக்ட் பண்ணாங்க. அறிக்கையா வந்துச்சு அது. ஆமா, லெட்டர் பேர்ல வந்தது. புஷியானந்த விளக்கம் கொடுத்தாரு. அந்த டைம்ல கொஞ்சம் பூஸ் ஏத்துறதுக்காக இழுன்னு இழுத்தாங்கல்ல, அதுக்காக பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க சோ இப்போ நம்ம எதுக்கும் ஒரு கார்டை ஓபன் பண்ணி வைக்கலாம்னு விஜய் நினைக்கிறாரு. அவங்க போக மாட்டாங்கன்றீங்க. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா அப்படி போகணும்னா முதல்ல ஏடிஎம் கூட போயிருக்கலாம். அப்ப போயிருந்தா ஒரு 60-70 சீட்டு கூட வாங்கிருக்கலாம். இப்ப போனீங்கன்னா எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 5-10 ரொம்ப போங்க. என்ன ப்ரோ
30-40 என்டிஏக்குள்ள 20-30 அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, பாமக bro. இருக்கு, தேமுதிக இருக்கு. அதுக்கப்புறம் தான் தாவேகா வரணும். அவர் நாளைய முதலமைச்சர் ஆகணும்னு இருக்காரு. பெரிய கட்சி எவ்வளவு இளைஞருக்காங்க. என்ன ப்ரோ? சரி ராங் ப்ரோ. ஒரு 20-30 வச்சுங்களேன். அதை என்ன கேட்டாரு, 45 சீட்டுகளுக்கு 50 சீட்டுகளுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் இங்க போனா என்ன கிடைக்கும்? இன்னொன்னு, இவங்க சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரின்னு இது பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி போக முடியும்? இயற்கையாக போக மாட்டாங்க. இன்னொன்று, விஜய்க்கு உண்மையிலேயே சொல்றேன், ஒருவேளை அரசியல் இயக்கமா நடத்தணும், தொடர்ந்து நடத்தணும், இந்த தேர்தலில் ஒரு 10% 12% ஆனாலும் நான் வந்து அடுத்து 2029 நோக்கி நகருவோம் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணா கூட பிஜேபி ஸ்டாண்ட்லாம் எடுத்தாருன்னா அச்சு நகர்த்தி விட்டுருவாங்க. நீ வந்து போகாத வரைக்கும் நல்லது. போயிட்டா பார்த்தியா, நாங்கள் சொன்னோம் பார்த்தியா, அவள் தான் பி டீம். இதுக்கு தான் ஆரம்பிச்சது. திராவிடத்தை வீழ்த்த அவருடைய கோடாரி காம்பு தான் விஜய் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. அதனால அவர் போகிறதுன்றது போகவே மாட்டார், வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த விவகாரம் வந்து தொடர்ச்சியா ஒரு பேசுபொருளாக நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் ஓட்டுகள், பட்டியலின வாக்குகளை விஜய்க்கு போகாம திருப்புறதுக்கு ஒரு நெரேட்டிவ் வந்தா கூட இவ்வளவு ஸ்லோவா நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா, இங்க ஒரு நிறுவனமே ஒர்க் பண்ணி நம்ம அடிச்சு தள்ளும் போது இவ்வளவு ஸ்லோவா ரியாக்ட் பண்ணா, நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன், ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன், மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்கிற மனநிலையில இருந்தா எப்படி இந்த நெரேட்டிவ் எப்படி எவ்வளவு ஸ்லோவோ அவ்வளோக்கு எவ்வளோ வெற்றியும் ஸ்லோவா தான் வரும். அப்படியே ஸ்லோவா யூஸ் பண்ணீங்க, ஏடிஎம்கே பொறுத்து பார்த்து போயிடுச்சு. மிஸ் பண்ணீங்களா? அடுத்து இப்படியே ஸ்லோவா இது பண்றீங்க. கேட்டால் பூத் கமிட்டின்றீங்க. பூத் கமிட்டிக்கு அடிப்படை கூட ஏடிஎம்கே நடந்தது. பூத் பற்றி பேசியிருக்காங்க. ஒன்றும் பெருசாக கிடையாது. மாவட்ட செயலாளர் எல்லாம் போய் அந்தந்த இதில் வந்து இங்கே சென்னையில் வாக்காளர், போலி வாக்காளர் இருக்காங்க, அதெல்லாம் கலையிற வேலை பண்ணுங்கள், அங்கங்கே ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணோம், மாவட்டம் பகுதிகிட்ட சொல்லும், பகுதி வட்டம் என்ன பண்ணோம், அந்த வட்டத்துக்கு கீழே இருக்கிற எத்தனை தெரு இருக்குதோ இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்காங்க, ஏது என்ன இது அதுக்கு தனியாக கரெக்ட். ஏற்கனவே அவங்க எப்போ பண்ணிட்டாங்க, போன வருஷம் 2024 முடியும் போதே பூத் கமிட்டிக்கான ஆளை போடுன்னு சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? வட்ட செயலாளர் சொந்தக்காரங்களை போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. அதனால அவங்க வேலையை ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அது வாரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னா சார், இப்போ நம்ம இந்த நிகழ்வோட இது தொடர்பு இருக்கிறதுனால இந்த கேள்வி, நேத்து அதிமுகவோட செயற்குழு கூட்டத்துல தீர்மானத்துல வந்து திமுகவை பொது எதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல டிக்ளேர் பண்றாங்க. எல்லா கட்சிகளுக்கும் வந்து பொது எதிரி, எப்படி இந்தியா அலையன்ஸ் வந்து பாஜக எதிராக இருந்த மாதிரி இங்க ஒரு பொது எதிரியை பிக்ஸ் பண்ணும்போது விஜய்க்கும் வந்து திமுக எதிரி தான். சோ பொது எதிரிங்கும் போது ஒருவேளை விஜய் உள்ள வருவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கணக்குகளும் நேற்று பேசப்பட்டது. பொது எதிரின்னு பிக்ஸ் பண்றது காரணம், வீழ்த்தப்பட வேண்டியது ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. ஓகே, அதனால அது பொது எதிரி. அந்த லட்சியத்துல எல்லாம் ஒண்ணு சேரணும்ன்றாங்க. அதோடைய அர்த்தம், இப்போ டிடிவி, ஓபிஎஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் விஜய் திமுக எதிரியா நினைக்கிற எல்லாரும் ஒரு அடியில தரலுங்க. ஒருவேளை நீங்க சொல்றபடி உங்கள் விருப்பப்படி விஜய் 20 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, பொது எதிரியை வீழ்த்த வேண்டும்னு வந்துட்டாரு. சீமானு நாம 1000 திராவிடம் இருந்தாலும் வீழ்த்தப்பட வேண்டியது தற்போது திமுக தான் வந்துட்டாருன்னா என்ன வேணா நான் சொல்ல போறாங்க. அதனால அது வேற விஷயம். நம்ம சூழ்நிலையை சொல்றது வந்து வரமாட்டாங்கன்னு. அவங்க பொது எதிரின்னு சொல்றது நாளைக்கே ஏதோ ஒரு பிரச்சனையில வேற ஏதாவது ஒரு கட்சி பிரிஞ்சு இங்க வர மாதிரி இருக்குன்னா வாங்க, அவங்க வீழ்த்துறது நம்ம லட்சியம் அப்படின்றது. ஏன்னா பிஜேபி இந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால பலருக்கும் அங்க இடிக்கும், திடீர்னு இருக்கு. ஆனால் வேற வழி இல்லையா? பிஜேபி சொல்றாரு, பிஜேபி பாஜக அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து விட்டது. இப்போ இவங்க சேர்றப்பெல்லாம் என்ன விஷயம்னா, திரும்பி ஏடிஎம்கேவை கேரக்டர் அசாசினேஷன் பண்றது. ஒன்றும் இல்லை, இவங்க ஒன்றுமே கிடையாது, தலைவர்கள் ஒன்றும் கிடையாது, கட்சியே ஒன்றும் கிடையாது. இப்படி சொல்றது என்னன்னா, இவங்களுக்கு பயம் வந்திருக்கு, இந்த கூட்டணி வலுவாயிட்டே போதும் அப்படின்ட்டு. இப்போ இதை ஒட்டி தான் நான் இன்னொரு விஷயம் பேசினது, இதோட நீச்சி தான். 2 கூட்டம் வந்து நடந்திருக்கு. நேற்று மாலை வந்து அதிமுகவோட செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதுல ஒரு 16 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. குறிப்பா அதுல முக்கியமானது நான் சொன்ன மாதிரி திமுக பொது எதிரி. இன்னொன்னு, இந்த கூட்டணி வந்து அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம். அது ரொம்ப முக்கியமான தீர்மானம். வெற்றி கூட்டணிக்காக கரெக்டான வியூகம் வகுத்து கொடுத்திருக்காருன்னு செயற்குழு எல்லாரும் ஒரு முத கருத்தா சொல்றாங்க. இன்னைக்கு காலையில முதலமைச்சராக ஒரு தீர்மானம் இருக்கு. இன்னைக்கு காலையில முதலமைச்சர் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வர வழியே இல்லை, அவருடைய கிட்டத்தட்ட அவர் கழுத்தை நெரிச்சு இந்த கூட்டணிக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அடி பணிஞ்சிட்டாரு, அதனால அதிமுகவை பலி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். சொல்லுங்க, 2019 ஒரு லட்சியத்தோட எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க, பாஜகவை வீழ்த்தணும், பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்தணும்னு ஒரு லட்சியத்தோட மக்கள் நல கூட்டணியில இருந்து கிடைச்ச தோல்வி, அந்த அனுபவம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க.
பிடிக்காத நீ வெளியே போன்னு துரத்தி விட்ட ஸ்டாலினை தான் விரும்பி ஏற்றுக்கிட்டாரு. யார்? திருமாவளவன்லாம் போய். அதுக்கு முதல் காரணம் தனியாக நின்னா வாக்குகள் சதுரம். பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. பாஜக ஒன்று எதிர்ப்பு. சேர்ந்தா அதான் ஒரு லட்சத்தோட ஒன்று சேரும்போது கேட்டவங்களாம் கேட்ட சீட்டு உனக்கு எவ்வளோ? 2 ஓகே, நீ 2 நான் 10 வச்சுக்கோ இப்படிலாம் கொடுத்தாங்க. இன்னும் ஜெயிச்ச உடனே 2021 அதே இதோட ஜாலியாக போனாங்க. லட்சிய கூட்டணி, சமூக நீதி கூட்டணி அப்படின்னு போனவங்கள வாங்க. திருமாவளவன் சொன்னதை நான் சொல்கிறேன், நான் சொல்லல. போனோம். அந்த இவர்கள் யாரு? அந்த பேச்சுவார்த்தை குழு வாங்க உட்காருங்க. அப்படியே சைடு கதவு திறந்து உள்ளே போங்க. உள்ளே போனால் ஆதவ் அர்ஜுன் மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் பேச்சுவார்த்தைக்கு போனேன். 4 சீட்டு 6 சீட்டுன்னாங்க. என்னங்க 6 சீட்டுன்றீங்க? இவர் என்ன எதிர்பார்த்து போயிருப்பாரு? 2 MP 12 தொகுதி வரும். சரி ஒரு 15 கேட்போம், 10ல் நிற்போம், அப்படிதான் போயிருப்பாரு. அங்க 6. என்னங்க 6ன்றீங்க? ஏங்க என்னங்க அது? 4 தான் கொடுக்க சொன்னாரு பிரசாந்த் கிஷோர். எங்களுக்கு தான் சங்கடமா இருக்குது, அதனால 6. அப்புறம் அவங்களுக்கும் 6 தான். இல்லை நீங்கள் 8 கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும், 6க்கு மேலே யாருக்கும் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்க, ரைட் விடுங்க, சைன் போட்டு வந்துட்டாப்ல. இதான் நான் சொல்றது. அவர் சொன்னது இந்த உள்ள ரூம்ல போனது நடந்த சம்பாஷணைகள். அதுக்கப்புறம் அவர் வராரு சிபிஎம். அவரும் அப்படியே நெஞ்சு வடப்பா வராரு. வந்தவொடனே 6ன்றாங்க. என்ன பேசி பார்க்குறாரு. சரி சிபிஐக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அவங்களுக்கும் 6 தான். அவங்களுக்கு வேணா 5 கொடுக்குறீங்களா? நான் 6க்கு ஒத்துக்கிறேன்றாரு. இல்லை எல்லாருக்கும் 6 தான். சரி ரைட், அவரும் சைன் போட்டு எப்படி அந்த இடத்துல ஏன் இவங்க வெளியில் போகல? பொதுவாக நம்ம பார்த்தோம்னா 2096 பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் 2 சீட்டுக்காக, ஒரு சீட்டுக்கெல்லாம் வைகோ அதான் 2 சீட்டுக்கு வைகோ கோச்சிக்கிட்டு தேர்தலை புறக்கணிச்சார். இவர் 2016 நினைக்கிறேன் டிஎம்சி வெளியில் வந்துச்சு, ஏடிஎம்கே விட்டு. இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. அப்படிலாம் இந்த தடவை எல்லா கட்சியுமே, காங்கிரஸ் 60 சீட்டு 63 கொடுத்தா வர்றோம் அப்படின்னு தகராறுலாம் ஆச்சு. டெல்லியில் போய் 63 முடிவாச்சு. அந்த காங்கிரஸில் இருந்தப்போ அந்த காங்கிரஸ் 25 சீட்டு கொடுத்துச்சு. அப்போ இதுக்கு பேர் என்ன? திமுகவோட சாமர்த்தியம். இங்க பண்ணா சாமர்த்தியம், அங்க பண்ணா மிரட்டல். இல்ல 2019லயே பாஜக சென்ட்ரல்ல பவர் இருக்கும் போது இங்க பாஜகவுக்கு 5 சீட்டு அப்படின்னு எடப்பாடி டிஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது எடப்பாடியோடைய சீட் பேரத்தை எல்லாருமே பாராட்டினாங்க. பாஜக 5 சீட்டோட இது பண்ணிட்டாரு அப்படின்னு எடப்பாடி எல்லாரும் பாராட்டினாங்க. 2021 91 சீட்டு 90 சீட்டு கேட்டப்போ அதை கொண்டு 19-20 நிறுத்தினதும் எடப்பாடியோட சாமர்த்தியம். ஆனா அடிமை கட்சி அவர்களை நம்பி இருக்காங்கன்னாங்க. எப்படி தலைகீழ இங்க நாம எல்லோரும் சமூக நீதி அப்படி அண்ணா வாங்க நான் போகலாம் அப்படி இப்படின்னு வந்த தெம்பா வந்தவங்கள, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா வெளியில போனா மக்கள் நல கூட்டணி, அதையும் தாண்டி போனா என்டிஏ போக முடியாது, இங்கேதான் இருந்து ஆகணும். இதை பயன்படுத்தி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு இதுக்குள்ள நிறுத்தினாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அழுத்தம். இன்னைக்கு சொல்றாங்கல்ல அது. அதனால நீங்க போய் என்ன மாநாடுல சிபிஎம் மாநாடுல வச்சு செஞ்சாங்க பாலகிருஷ்ணன். என்ன நினைச்சிட்டு 6 சீட்டு வாங்கிட்டு வர, என்னைக்கு நம்ம 6 சீட்டு நின்றுருக்கோம் அப்படின்னு. 2 சீட்டு கேட்டாங்க ஒரு தடவை. 2 சீட்டு கேட்டப்போ 1 சீட்டு தான் கலைஞர். 98 நினைக்கிறேன். 98 தானே பாஜக போச்சு. அவங்க பாஜகவுக்கு போனாங்க, ஏடிஎம்கே பாஜகவுக்கு போச்சு. அப்போ 1 சீட்டுனார் கலைஞர். 2 சீட்னா நெருக்கடியை பாருங்க. 2 சீட்டு கேட்டால் தரமாட்டேன்ட்டாரு. இவங்க இப்போ வெளியே போனால் ஏடிஎம் கிட்ட போகணும். ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்கு. சிபிஎம் வேறு வழி இல்லாமல் தனியாக நின்னாங்க. 2 சீட்டு தனியாக நின்றுட்டு மீதி 37 சீட்டு பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணிக்கு ஆதரவுனாங்க. உடனே கலைஞர் நான் இந்த பெருந்தன்மை வரவேற்கிறேன் கதை விட்டார். இதே இது பல தடவை பல முறை நடந்திருக்கு. இல்ல நான் இது என்ன சொல்றேன், இது அரசியல்ல இந்த மாதிரி தொகுதி பங்கீட்டுல பெரிய கட்சிகள் இப்படி சாமர்த்தியமா காய் நகர சகஜம். ஆனா இங்க என்ன சிக்கல்னா, அதிமுக ஏன் முதலமைச்சர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாருன்னா, அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல பாஜகவோட தலையீடு இருந்துச்சுன்னு நான் சொல்லல. அதிமுக தலைவர்களே ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு தலைமையா இருந்த ஓபிஎஸ்ஸே வெளிப்படையா பேசும்போதுதான் அப்ப இந்த சிக்கல்கள்லாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்குங்கிற மாதிரி வருது. நான் இப்படி வர்றேன். இதே ஓபிஎஸ், இதே குருமூர்த்தி டிடிவியை எப்படியா கூட்டணிக்குள்ள சேர்த்துங்கன்னா அமித்ஷா அவ்வளோ சொன்னாரு, முடியவே முடியாதுட்டாரு. சேர்த்திருந்தா ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிடலாம். உண்மை. அங்க அப்பர் பொசிஷன் எடுத்தது யாரு? பாஜக. சரி, அதிமுக. அப்புறம் நீங்க அவங்களுக்கு அடிமை உள் விவகாரம் தலையிட்டாங்கன்றீங்க. இப்போ அமித்ஷா
ஓபிஎஸ் டிடிவி பத்தி என்னன்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர். அதான் அவங்க உள்கட்சி விவகாரம் அவங்க பாத்துக்கோங்கன்ட்டாரு. ஏன்னா அவரும் சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் டிடிவி நான் தான் முடிவு பண்ணும், உள்ளெல்லாம் யாரையும் சேர்க்க முடியாதுட்டாரு. ஒத்துக்கிட்டாங்க. அண்ணாமலையை மாத்துறாங்க. அண்ணாமலை எங்கேயா மாத்துவாங்களா? வெற்றி பெற்ற லீடருங்க, 18% கொண்டு வந்தவன், நல்லா பாஜக செயல்படாத தலைவர்கள்ல இவர் செயல்பட்ட தலைவர் மாத்துறாங்க. இது எல்லாம் என்னது? யாருக்கு அழுத்தம் கொடுக்குறான்? ஆனா இது என்னன்னா, இவங்க தொடர்ச்சியாவே எடப்பாடி, தவழ்ந்தபாடி, அடிமைப்பாடி, வியாசர்பாடி, தரங்கம்பாடி, வாணியம்பாடின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது இவருடைய நரேட்டிவ். ஆனா நம்ம திமுக தாங்க முடியாது. இல்ல எனக்கு என்ன இருக்கு இதுல, திமுகவோட நரேட்டிவா இருந்தா கூட கடந்த கால பாஜக அதிமுக உறவு வச்சுதானே இந்த விமர்சனம் வைக்கப்படுது. ஆமா, அவ்வளவு சொன்னா பிறகும் சரி என்ன உறவு சொல்லுங்க. அதான் இப்ப உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். அதிமுக பாஜக அதான் நானும் சொல்றேன். உள்ள கட்சிக்குள்ள செயல்பாடுகள்ல இருந்து அதே மாதிரி உள்கட்சி விவகாரங்கள் அதான் இப்ப சொன்ன ஓபிஎஸ் வந்து இவங்க சொல்லிதான் நான் போய் சேர்ந்தேன் அப்படின்ற விவகாரத்துல இருந்து 2 பேத்தையும் பிரதமர் கையை பிடிச்சு சேர்த்து வச்சதுல இருந்து எல்லா விவகாரங்களும் தான் கண்ணுக்குள்ள நம்ம பார்த்தோம். இவங்க சொல்லி ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்க, சரி ஏதோ கட்சி ஒற்றுமை ஆகட்டும். ஆனா இவங்க உள்ளத சேர்த்தது எதுக்கு? ஓபிஎஸ் வச்சு உள்ளக ஒரு அது ரெண்டாவது, அது கிடையாது. இப்பதான் பாஜக சொல்லி தானே சேர்த்தாங்க. இருங்க, இப்பதான் பாயிண்ட். பாஜக சொல்லி உள்ள வச்சு கலாட்டா பண்ணாங்க. இவரும் அந்த வேலையை பண்ணாரு. ஆனா ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இவரால பண்ண முடியல. நீங்க பாஜக சொல்லி தானே சேர்த்தாங்க. அவர் வெளியேற்றினாங்களா? எப்படி வெளியேற்ற? அதுக்கு ஏன்னா கூட்டணி வேண்டாங்கிற முடிவு, அதுதான் நானும் சொல்றேன். நீங்க தானே முதல்ல அதான் நானும் சொல்றேன். கூட்டணி 2000 கூட்டணி வேண்டாங்கிற முடிவை எடுத்து இப்ப கூட்டணி வந்துச்சு இல்ல, இப்ப நான் உள்ள சேர்த்து இப்ப அதான் நானும் கேட்கிறேன். கூட்டணி வந்தது, இப்ப கூட்டணி சேர்ந்துட்டாங்கல்ல. இப்போ ஒருவேளை பாஜக வந்து நாங்க என்டிஏக்குள்ள இருந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் சீட்டு கொடுக்கறேன்னு சொன்னா எடப்பாடி நிலைப்பாடு என்ன? அப்பவும் எங்க இருக்காரு அவரு? ஓபிஎஸ் ஏடிஎம்குள்ள இல்ல, எங்கேயோ வெளியில லாங்ல இருக்காரு. அந்த என்டிஏக்குள்ள தானே சார் இருக்காரு. என்டிஏ எங்க இருந்தா என்டிஏக்குள்ள தானே இருக்காரு. என்டிஏ அவருக்கும் ஐபிஎஸ் ஓட்டு கேட்கணும்ல, டிடிவி தினகரனுக்கு ஓட்டு கேட்கணும்ல. கேட்க மாட்டாங்க. நீங்க கரெக்டா வாதம் வைக்கணும். ஓபிஎஸ்ஐ இவர்கள் திணித்தார்கள், இவர்கள் ஆதிக்கம் ஒத்துக்கிறேன், உள்ள வந்தாங்க. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள கலாட்டா பண்ணலாங்க. ஓபிஎஸ் வந்ததுல இருந்தா ஓரம் கட்டி தான் வச்சிருந்தாங்க. அவரை எதுவும் பண்ண விடல. கடைசியில அவரை வெளியேற்றினாங்க. அப்பவும் இதே அண்ணாமலை இவங்க எல்லாரும் இல்லாத வேலைலாம் பண்ணாங்க. அழகா வெளியே தோர்த்தி விட்டாங்க. ஓபிஎஸ்க்கு துணை போன அண்ணாமலைல இருந்து எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். ஓபிஎஸ் மற்றவங்களை வெளியேற்றினாங்க. பல முறை இவங்க பேச்சுவார்த்தையிலையும் உள்ள சேர்க்க முடியாதுட்டாங்க. இந்த தடவை கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் இவர்களை சேர்க்க முடியாது. நீங்க நான் ஏடிஎம்கேக்குள்ள நான் சேர்க்க முடியாது என்னுடைய முடிவுனா அதை அமித்ஷா ஏத்துக்கிறாருன்னா அதுதான் கட்ஸு. அதற்கு அடுத்து சூழ்நிலை காரணமாக அதிமுகவை ஒரு பலமா எல்லாரும் பிரிந்தவர்கள் கூடிவிட்டார்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தயவு செய்து கூட்டணிக்குள்ள நீங்க இது பண்ணா அது நீங்க மெயின்டைன் இன்னும் அது முடிவு ஆகல. ஒருவேளை நீங்க சொல்றபடி சொல்றேன் அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க வச்சுக்க மெயின்டைன் பண்ணிக்கப்பா. கட்சிக்குள்ளலாம் வரக்கூடாது, அங்கேயே நிக்கணும். மேடையில நாங்க இருந்தா கீழே இருக்கணும், எங்க கூட மேடையில வரக்கூடாது. இப்படிதான் போவோம். இதுதான் கட்ஸு. புரியுதா? ஏதாவது வேற ஏதாவது சொல்லுங்க. இல்ல அதான் அப்படி ஒரு சூழ்நிலைகள் வருமா அப்படிங்கறதானே கேள்வி. அப்படி வந்தா கூட கீழேயே உட்காரு, மேல வரக்கூடாது, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதோடைய இது என்னன்னா என்கிட்ட கிடையாது. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னை வரைக்கும் எடப்பாடி பேச்சு. நேத்து கூட டிடிவி தினகரன் மோடி துணையோட அதிமுக ஆட்சி அமைக்கதான் போறேன்னு பேசுறாரு மேடையில். ஏங்க வேற என்னங்க அதிமுக இவனால பேசி இந்த தினகரன் திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அதற்காக நான் ஒன்று சொல்ல வேண்டும் சொல்றாரு. மோடி துணையுடன்னா அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுல என்னங்க இருக்குது? மோடி துணையுடன் தானே, அமித்ஷா துணையுடன், மோடி துணையுடன். அதுதான் பிரச்சனை. அதுதான் நான் அதிமுக மோடி துணைன்னா அப்புறம் இந்த கூட்டணி ஆட்சி எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வரும்ல சார். ஏங்க மோடி துணையோட கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொன்னாரு. அப்புறம் மோடி துணையுடன் அதிமுக ஆட்சி. மோடி துணைன்னா மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு, இந்த இவரு அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு, அதெல்லாம் நடக்குங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கும் போய்கிட்டு வார்த்தையில தேடிக்கிட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா 1000 சொல்லுவாங்க. கரெக்ட். அரசியல்ல பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் இல்ல சார். அதுக்காக தான் நடைமுறையை பாருங்க. நீங்க எங்கேயாவது எடப்பாடின்ற கட்ஸ் குறைஞ்சிருக்காங்க? கட்ஸ் எங்கேயும் குறையில. இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, எடப்பாடி தவழ்ந்தபாடி அடிமைப்பாடின்னு. நீங்க அப்படின்னா போன தடவை 60 சீட்டு வாங்கியிருக்கணும். 2021ல 60 சீட்டு வாங்கியிருக்கணும். ஏன்னா அப்ப அவங்க வந்து அவர் எப்படி உட்காந்தா தோரணை யார் தலைமைன்னு முடிவு பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? இவர் போய் இப்படி உட்காந்துக்கிறாரு ஓபிஎஸ், நாங்க தான் தலைமைன்னு அவங்க சொல்றாங்க. முருகன் 90 சீட்டுன்றாரு. எல்லாம் உடஞ்சிச்சு. அதிமுக தலைமையிலும் கட்சியில ஒத்துக்கிட்டாங்க. இந்த தடவை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாரு அதிமுக தலைமையில தான், அதுக்கு அவங்க கட்சி பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்கன்ட்டாரு. ஆனாலும் என்ன பேசுவாங்க? ஏங்க அவங்க இருக்கட்டுங்க, இருந்தாதான் ஒரு தென் மாவட்டங்கள்ல நம்ம ஒரு ஒன்றிணைஞ்சிச்சுன்னு காமிக்க முடியும் அப்படின்னா
நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், தென் மாவட்டங்கள் அப்படி ஒரு இமேஜ் ஏன் ரெடி பண்ணணும்? எடப்பாடி தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு இல்ல, அவருக்கு தான் கட்ஸ் இருக்குல்ல. தேர்தல் அதெல்லாம் முடியாதுங்க, என்டிஏக்குள்ள அவங்க வேணாங்கன்ற முடிவு எடுக்க வேண்டியது எடுக்கிற வைகோ தான், ஏன்னா அவர் தானே தலைமை. வைகோ தான் அப்படி முடிவு எடுப்பேன். யாரும் தேவையில்லை, நான் தான் அப்படின்னு. இவ்வளவு நாளா அப்படிதானே சார் எடுத்துட்டு இருக்காரு. 21 அப்படிதானே சார் அந்த முடிவு எடுத்தாரு. யாரு? எடப்பாடி தான். இவங்க எல்லாம் கட்சிகளை முடியவே முடியாதுன்னு சொன்னாரு. எப்போ? 2021 தேர்தல் அமித்ஷா சொல்லியும் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாரு இபிஎஸ். ஏங்க அது அவர் இஷ்டங்க, அதை தானே சொல்றேன். நீங்க என்ன விரும்புறீங்க இருந்தா சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் டீகோட் பண்றேன், வேற எதுவும் இல்லை. எனக்கு முதலமைச்சர் பிஜேபியே இவரை மிரட்டி அச்சுறுத்தி பயமுறுத்தி கொண்டு வந்துச்சுன்றாரு. அது இல்லைன்றது இவ்வளவு காரணம் சொல்லிட்டேன். நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் சொன்னதுக்காக நான் அப்படின்னா பேசாதீங்க. இது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அவர் முடிவெடுத்து தான், அவருடைய கட்ஸ் தான். இன்னைக்கும் இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் உள்ள வராங்கன்னு இப்போ வரைக்கும் உறுதி இல்லை. அதனால நீங்க அதை வச்சுட்டுலாம் பேச முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய யூகம் அனுமானம், இவரு அந்த 2 பேரும் நான் அங்க இந்த இதுல பேசின வரைக்கும், அது சம்மந்தப்பட்டு பேசின வரைக்கும் முடியாது, அண்ணாமலை தூக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. டிடிவி ஓபிஎஸ்ஸை பின்னாடி பேசிக்குவோம், அதிகபட்சம் ஆளுக்கு 2 சீட்டு கொடுத்து என்டிஏ கூட்டணியில். அதையும் நான் என்ன கேட்டேன்னா, இவர் என்னங்க ஜெயலலிதா வந்தால் கட்சிக்குள்ளே சேர்த்துக்குவாங்க, இல்லை டிடிவியே அமமுக நிற்கிதுன்னா ரெட்டையில் நிற்க வைப்பாங்க, அதை செய்யாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ ஒரு அதிமுக தலைவர் சொன்னது உண்மையிலேயே கரெக்டான வாதம். சார் நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் அவர் ரெட்டையில் சேர்த்து நிற்க வச்சா நமக்கு தான் லாபம்னு சொல்கிறீங்க. ஒரு 5 எம்எல்ஏ வந்துடுறாங்க வச்சுக்கோங்க. ரெட்டையில்னா அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ கூட தான். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற உள்கலாட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா டிடிவி வேற லெவலு. அந்த தொல்லை கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தள்ளியே வைக்கிறாங்க. நீ தாமரையில கூட நின்னுக்கோ, நீ அவங்களுக்கு கூட 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி. நீங்க எடப்பாடி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. கட்சி அவர்கிட்ட இருக்கு, பொதுக்குழு செயற்குழு அவர்கிட்ட இருக்கு. டிடிவி ஒரு சின்ன கட்சி வச்சிருக்கு. அவர் பண்ற குட்டி கலாட்டாக்கெல்லாம் எடப்பாடி பயப்படுற ஆளா என்ன? தேவையற்ற விஷயங்கள் வரக்கூடாதுன்னு விரும்பலாம். ஏன்னா இப்ப சசிகலா உள்ள வர்றாங்க, தாயே நீ தான் தேர்தலில் கூட நிக்க முடியாது, இருந்தாலும் நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ தலைவர் கொடுக்குறோம்னா அடுத்த செகண்ட் கப்புக்குன்னு அது ஆக்டோபஸ். நீங்க அவன் சசிகலாம் வேற லெவலு. அந்த இதுல உங்களுக்கு பயம் இருக்கும், கட்சி கை விட்டு போயிடும் அப்படின்னு. இப்போ பொறுத்த வரைக்கும் கட்சி எடப்பாடி கையில தான் இருக்குது. இவங்க எல்லாம் நான் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. 6 அமைச்சர்கள் சண்டை, செங்கோட்டையா நேத்து உண்ணுகிறாரு. இதுதான் நிலைமை. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா இப்ப அவருக்கு அந்த நிலைமை இல்லைன்னா நான் நிலைமை இல்லைன்னு சொல்லுவேன். நமக்கு ஒன்றும் ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் கிடையாது. நான் அந்த பொதுக்குழு நடக்கும்போது கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஓபிஎஸ் ரொம்ப தீவிர ஆதரவாளர், அவர் சொன்னார் ஓபிஎஸ் அடிச்சு நவுத்திடுவார் அப்படின்னாரு. ஏங்க உங்களுக்கு பிடிக்கும்ன்றதாக சொல்லாதீங்க. ஓபிஎஸ்ஸால ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர் கொண்டு வர முடியாதுங்க. ஓபிஎஸ் வெளியேற்றப்படுவாருங்கன்னு அவர் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அது நடந்தது. அதற்கு பிறகு ஓபிஎஸ் கோர்ட்டு கிட்ட எல்லாம் போனாரு. என்னன்னா லாஸ்ட்ல தான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க விருப்பம் வேறங்க. எனக்கு கூட அவர் ரொம்ப பிடிக்கும். சட்டங்கிறது எனக்கு அதிமுக தலைவர்ல ஓபிஎஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு அமைதியானவர், எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவர், ஒரு நல்ல மனிதர். மற்றவங்க மாதிரி ஒரு பந்தா காட்டுறது கூட கிடையாது. அவர் சிஎம்மா இருக்கும்போது கான்வாய் வருதுங்க, ஒரு வேலை அப்படி இப்படி ஆடுனுங்கிறான். வேற ஒரு சிஎம்மா இருந்தால் அது வேற மாதிரி ஆயிடும். அப்போ ஜெயலலிதா இதுல இருந்தாங்க, தண்டனையில். அந்த இதுல அவர் சிரிச்சுட்டே பார்த்துருந்தாரு. அப்புறம் போலீஸ் இருந்து ஓரம் விட்டோன்னா போயிடுச்சு வண்டி, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மனிதர். ஆனா அரசியல்ல அவருடைய நிலைப்பாட்டை நம்ம சொல்றோம், அவர் வர முடியாதுங்க, இவர் தான் பவர், இவர் தாங்க வருவாருன்றோம். இதுக்கு உனக்கு எடப்பாடி பிடிக்கும் ஓபிஎஸ் பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம நிலைமையை சொல்றோம். இப்போ அதை வச்சா சொல்றேன், இப்போ எடப்பாடி கையில தான் கட்சி இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, எடப்பாடிக்கு ரைட் லெஃப்ட் எஸ்பி வேலுமணி தங்கமணி இருக்காங்க. இப்போ தங்கமணி கூட ஏதோ கொஞ்சம் கோபத்துல இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க தேர்தல் காலங்கள், அதெல்லாம் சரி. இப்போ தங்கமணி வேலுமணி இதுவா இருக்காங்க, சிவி சண்முகம் ஒரு இதுவா இருக்காரு, கேபி முனுசாமி இருக்காரு. இந்த கூட்டணி கட்சிக்குள்ள பாதிக்க செலுத்தும் போது ஸ்ட்ராங்கா இருக்காரு எடப்பாடி, அவ்வளவுதான். நாளைக்கே இதுல 2-3 பிரச்சனை வருதுன்னா அன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஏமாங்க பிரச்சனை இருக்குதுங்க, எப்ப வேணா எப்படி வேணாலும் போவோம். அதனால இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா, அந்த நரேட்டிவ் நம்ம சொல்லி ஆகும். அது இவங்க திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா, அது திமுகவுடைய டிஎன்ஏலே உண்டு. எம்ஜிஆரே சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஒண்ணுமே கிடையாது, எம்ஜிஆருக்கு முதலமைச்சர் தகுதியே இல்லைன்னாங்க. ஜெயலலிதாவும் அப்படிதான் சொன்னாங்க. அதனால ஆனா அவங்களும் இவங்களோட அதிகமா ஆண்டுட்டு போயிட்டாங்க. 2 தடவைலாம் வந்திருக்காங்க. அதனால இவங்க இந்த மாதிரி தான் எடப்பா ஏன்னா கேரக்டர் நீங்க மட்டுப்படுத்தி விட்டீங்கன்னா, நீங்க இன்னும் ரொம்ப சிம்பிள். விஜயகாந்த் நடந்ததில்ல, அது விஜய்க்கு நாளைக்கு நடக்கும். கோவனை வச்சு பண்ணாங்களா? பொண்டாட்டி கூட தான் இருக்காங்க, பொண்டாட்டி ஒன்று விட்டு ஓடி போயிட்டான்னு கோவனை வச்சு பேசுறாங்க, கோவத்தை பேசுறாரா? இந்த கருத்தை அப்படியே டெவலப் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் இந்த 1 வருஷம் பாருங்க, விஜய் பிரச்சாரம் பண்ண வெளியில போவார்ல,
அவர் பிரச்சாரத்தை என்ன பேசுறாரோ அதை விட 2 மடங்கு அவருக்கு திருப்பி தருவாங்க. ம். கேரக்டர் அசாசினேஷன் உட்பட. அதை விஜய் தாங்கணும். திருப்பி அரசியல் அதெல்லாம் இவங்க ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செட் கொடுக்கணும். ஆனா இவங்க இதுக்கே கம்முன்னு இருக்காங்க. இதுதான் நம்ம சொல்றது. நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.